அம்மா, வாமா வாமா சுமதி, வாங்க மாப்பிள்ள. எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? தம்பி எங்க காணோம்? இவ்வளவு நேரம் இங்கே தாண்டி இருந்தா, இப்பதான் வெளியே போனான். ஆமா, எங்க ஹாசினி பாப்பாவை காணோம்? இதோ வெளியே இருக்காமா. ஹாசினி, 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 என்னடி பண்றாங்க வெளியே? எவ்வளவு நேரம் உள்ள வரத்துக்கு? பாட்டி ஒன்று ஆசையா பார்க்கணும்னு காத்துன்னு இருக்காங்க பாரு. பொள்ளைய திட்டாதடி. ஹாசினி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? பாட்டி நல்லா இருக்கேன். என் குழந்தை அழகாக வளர்ந்துட்டு இருக்கா. ஆமாம்மா, தம்பிக்கு சீக்கிரமா பேசி கட்டி வச்சிடலாம். சுமதி, என்ன பேச்சு இது? இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற நீ? என்னங்க தேவையில்லாத பேச்சு? எனக்கு இருந்தாலும் நடக்க வேண்டியது தானே. இப்ப பேசினா என்ன, எப்ப பேசினா என்ன? அம்மா, என்னடி? வீட்லயே உனக்கு சொன்னேன் தானே. சுமதி, இது நம்ம வீட்டுல பேச வேண்டிய பேச்சு. இங்க எதுக்கு இந்த பேச்செல்லாம் பேசுற? அப்ப இது நம்ம வீடு இல்லையா? ஓஹோ, இப்பதான் நம்ம வீடு எது, உங்க வீடு எது, ஏன் வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுதா? எத்தனை வருஷமா தெரியலையா? நான் என்ன சொல்ல வர, நீ என்ன புரிஞ்சுக்கிற? ஏங்க, என்னைக்காச்சும் ஒரு நாளனா இவ்வளோனா வேற உங்க பொண்ணா பார்த்துருப்பனா? நான் பெத்த பொண்ணா தானே பார்த்துருக்கேன். இவளோட நல்லது கெட்டதுல பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? சுமதி, உனக்கு இல்லாத உரிமையா? ஆனா இப்ப என்ன அவசரம்? அத இங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்பா, என்னடி அப்பா, நீ தானே அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி குத்தி வச்சிருக்க? ஐயோ இல்லம்மா, இங்க பாருங்க, இவளுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது என் தம்பி கூட தான். இல்லனா அவளுக்கு கல்யாணமே வேண்டாம், நம்ம கூடவே இருந்துட்டோம். சுமதி, எதுக்கு இப்படி இடம் பிடிக்கிற? அவளோட விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. இத்தனை வருஷமா ஏன் விருப்பப்படி தானே நடந்துச்சு. நல்லா புரிஞ்சிச்சுங்க, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அவளுக்கு ஆயம்மாவா இருக்க வச்சிருக்கீங்க, என்ன அம்மாவா இல்லை, அப்படி தானே? இதே ஏன் பொண்ணா இருந்தா அவள் ஏன் பேச்சு கேட்டிருக்குவா இல்ல? சுமதி, ஏன் இப்படி தேவையில்லாத வார்த்தைலாம் விடுற? வேண்டாம், மாப்பிள்ளைக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஏழப்பட்ட குடும்பம்னு நினைக்கிறாரோ என்னமோ. அத்தை, அவ தான் புரியாம பேசுறான்னா நீங்களுமா? இல்லை மாப்பிள்ள, என் பேத்தி நான் நல்லா பார்த்துக்குவேன். என் பையனுக்கும் என்ன குறைச்சல், அவனும் நல்லா பார்த்துக்குவான். என் பேத்தியை என் வீட்டுக்கே மருமகளாக அனுப்பிடுங்க மாப்பிள்ள. அத்தை, உங்களுக்கும் அவளுக்கும் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீங்களே மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டா எப்படி? அவளுக்கும் ஒரு விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் இல்லாம சேதுக்கு வயசு அதிகம் அத்தை. என் பொண்ணு இப்பதான் படிக்கிறா, அவ இன்னும் படிப்பு கூட முடிக்கல. என்னடி, உங்க அப்பாவை நல்லா தயார் பண்ணி கூப்பிட்டுன்னு வந்திருக்க மாதிரி தெரியுது. அம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. பாட்டி, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க பாட்டி. எனக்கு மாமாவை பிடிக்கும், அதுக்குன்னு கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது பாட்டி. அவர் என்னை சின்னதுலேருந்து தூக்கி வளர்த்துருக்காரு. அவரையே நான் எப்படி கட்டிக்க முடியும்? இதில் என்ன இருக்குடா? ஊர் உலகத்தில் இல்லாததா நடக்க போகுது. இந்த பக்கம் எல்லாம் முக்கால்வாசி பேர் அப்படி தான் கட்டிக்கிறாங்க. அவங்க கட்டிக்குவாங்க பாட்டி, எனக்கு விருப்பம் இல்லை. என்னடி விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு? எதுக்கு விருப்பம் இல்லை? காரணத்தை சொல்லு. அதான் சொன்னல்லம்மா, அவர் என்னை விட ரொம்ப பெரியவர், என்னை தூக்கி வளர்த்தவர். இதெல்லாம் ஒரு காரணமா? இந்த காரணத்தெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. எனக்கு மாமாவை பிடிக்கலம்மா. அதான் ஏன்னா நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன். என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன். அவரை தான் கட்டிக்கணும்னு விருப்பப்படுறேன். என் காலேஜில் படிக்கிறாரு. அதான் நான் பார்த்தேன். எதுக்கு இவ இப்படி வேண்டாம் வேண்டான்னு ஒத்த காலில் நிற்கிறான்னு எனக்கு கூட கொஞ்சம் டவுட் ஆச்சு. இருந்தாலும் நான் தாங்க ஏமாந்துட்டேன். நீ அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்னு நினச்சேன். உனக்கு என்னடி சொன்ன? நான் காலேஜுக்கு போகும்போதே சொன்னனா இல்லையா, காதல் கத்திரிக்கான்னு வந்து நின்று கொன்னுடுவேன்னு. நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னா அவனுக்கே உன்னை கட்டி வச்சிருவோன்னு நினப்பா? இங்கே பாருங்கம்மா, நான் கட்டினா அவரை தான் கட்டுவேன். இல்லைனா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணமே வேண்டாம், நான் உங்கள் கூடவே இருந்துடுறேன். கேட்டிங்களா உங்கள் பொண்ணு பேசுறது? ஹாசினி, என்னடா இதெல்லாம்? அப்பா,
சாரிப்பா, ஆனால் எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. ப்ளீஸ்ப்பா, நேரம் வரப்போ கேட்குறேன்னு சொன்னனே, இதுதான்ப்பா அது. என்ன, நாலு அவளை போடாம கொஞ்சம் இருக்கீங்க? அப்பனா உங்க பொண்ணு விருப்பப்படுற பையனையே கட்டி வைக்கிற ஐடியாவோ? இரு சுமதி, நான் தான் பேசின்னு இருக்கல. பேசி பேசி என்ன பண்ண போறீங்க? இப்ப எதுக்கு இப்போ கோவப்படுற? யாரும் பண்ணாத தப்பா அவ பண்ணிட்டா. அதானே, உங்களுக்கு ஏன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்லை. அம்மா, இனியும் உன் பேத்தி உனக்கு மருமகளா வருவான்னு கனவு கண்டுன்னு இருக்காத. பார்த்தல, உன் மாப்பிள்ளை ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு, நம்ம குடிசையில் இருக்கிறோம், அவங்க பொண்ணை நல்ல மாளிகையில் இருக்கிறவருக்கு கட்டித்தர போறாரு. சுமதி, இல்லாததெல்லாம் ஏன் பேசுற அப்படின்னு நான் சொன்னனா? அத்த, நீ பாருங்க அத்த, அவ மனசுல என்ன இருக்குன்னு அவ எல்லார்கிட்டயும் ஓப்பனா சொல்லிட்டான். அவ விருப்பத்தை மீறி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வாழ போறது அவதான். பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கட்டி வச்சு நரக வேதனை தான் அத்தை படணும். அதால சேதுக்கும் நிம்மதி இருக்காது, ஹாசினிக்கும் நிம்மதி இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, இதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்க அத்தை. இங்கே இருந்துட்டு வரட்டா இருந்தா இரு, நானும் அவளும் கிளம்புறோம். ஹாசினி, போலாம் நடு. என்னடி இது இப்படி ஆயிடுச்சு? என்ன பண்ண, எல்லாம் என் தலை எழுத்து. அந்த கடவுள் எனக்கு குழந்தையும் கொடுக்கல, இந்த சொத்தும் கொடுக்க போறதில்ல. அவ யாரையும் விரும்புறாளாமே, இதை பத்தி உனக்கு தெரியலையா? தெரியலம்மா, எனக்கு இதை பத்தி ஐடியாவே இல்லை. என்னை நல்லா ஏமாத்திட்டான். ஆமா, தம்பி எங்க? அதான் சொன்னா இல்லடி, வெளியே போயிருக்கான். இவைக்கு அவனையாச்சும் லவ் பண்ணட்டும், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு தேவை அந்த சொத்து தான். இந்த மனுஷன் எல்லா சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சிருக்காருமா. தம்பிக்கு சொல்லி எப்படியாவது அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ஹேய் மோனிஷா, என்னாச்சு? எதுக்கு இப்போ அழுகுற? ஹேய், என்னடியாச்சு? எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்டு இருக்க நீ? என்ன, நான் தாலி கட்டுறது உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? உன்கிட்ட நான் சம்மதம் கேட்டேன் தானே? நீ தானே ஓகே சொன்ன. அப்புறம் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இங்கே பாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. எல்லாமே உன்னோட விருப்பம்தான். உனக்கு விருப்பம் இருந்தா நீ அந்த தாலியை போட்டுக்கோ. என் கூட இருக்க உனக்கு விருப்பம் இருந்தா இரு, இல்லைனா யூ ஆர் ஃப்ரீ டு கோ. நான் உன்னை எப்பவுமே கட்டாயப்படுத்த மாட்டேன். மனிஷா, அழுவாத. தேங்க்யூ ஸோ மச் தமிழ். இந்த தேங்க்யூவை அழுவாம சொல்லியிருக்கலாம், பதறிட்ட. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்யூ ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் என்னை மறுபடியும் மனைவியை ஏற்றுக்குவீங்கன்னு. நான் நினச்சேன் நீங்கள் என்னை முழுசாக வெறுத்திருக்குவீங்கன்னு. வேறு யாராச்சும் இருந்தால் என் முகத்தில் கூட முழிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள், யூ ஆர் அ ஜெம் தமிழ். மோனிஷா, கமான், ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுற? நீ நான் லவ் பண்ண பொண்ணு, லவ் பண்ண இல்லை, நான் லவ் பண்ணுற பொண்ணு. என்றைக்குமே உன்னை ஒருத்தியை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். மற்றவங்களுக்கே நான் இறக்கம் காட்டும் போது நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு இறக்கம் காமிக்க மாட்டேன்னா என்ன? எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு தான். கடவுளாக பார்த்து எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காரு. இதை நான் மிஸ் பண்ண விரும்பல, உன்னையும் மிஸ் பண்ண விரும்பல. எப்படி தமிழ், உங்களால் நான் செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்து என்னை எப்படி ஏற்றுக்க முடியுது? ஏன்னா நான் உன்னை உண்மையாக விரும்புகிறேன். ஐ லவ் யூ டு த கோர். இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவ தானே? அப்படி நினைக்கிறது உன்னோட மடத்தனம். இந்த உலகத்தில் பர்ஃபெக்டானவங்க யாரும் இல்லை மனுஷா. சம்டைம்ஸ் நம்ம விழுவோம், ஆனால் அப்படியே விழுந்தே இருந்தால் நல்லாவா இருக்கும்? விழுந்துருச்சு வரணும் தானே? இப்போ கூட உங்ககிட்ட நான் தெளிவாக கேட்குறேன், உனக்கு என்னோட மனைவியாக இருக்க விருப்பம் தானே? இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. யூ கேன் லிவ் யோர் லைஃப். என்ன சொல்கிறீங்க தமிழ்? இந்த லைஃப்பை விட்டு நான் எப்படி போவேன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் நிறைய அடிபட்டுட்டேன். இனியும் என்னால் அந்த அடிங்களை தாங்க தெம்பில்லை. ஐ வாண்ட் டு பி வித் யூ, உங்களோட ஒய்ஃபா.
ஐ லவ் யூ தமிழ். ஐ லவ் யூ ஸோ மச். நானும் தான். அதை நீங்கள் சொல்லாமையே எனக்கு தெரியும். சரி, நமக்குள்ளே இருக்கிற கசப்பு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இனி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ம் தமிழ், அது வந்து என்ன சொல்லு. அம்மாவும் பாட்டியும் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன? நாளைக்கு ஊர்லேருந்து அம்மா வராங்க. உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? ஆமாம், இருக்காங்க. நான் உன்கிட்ட அவங்கள பற்றி சொல்லலை. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. அம்மாவும் என்னோட அத்தை பொண்ணும் வராங்க. இங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு போவாங்க. ம் சரி தமிழ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி மோனிஷா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, போய் ரெஸ்ட் எடு. வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ம் சரி. தமிழ், எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு உண்மையாக நடந்துக்குவேன். இது என்ன அதிசயமாக இருக்கு? இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க. என்ன அதிசயமா ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருக்கீங்க? ஏன் அத்தை, நாங்கள் எப்பவுமே சண்டை போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்குமா? அதுக்கு இல்லைம்மா, எப்பவுமே எலியும் பூனியமாக தான் இருக்குவீங்களே. இன்னைக்கு சிரிச்சுன்னு ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க, அதுதான் கேட்டேன். நானும் மாமாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அத்தை. சரி, சாப்பிட வாங்க. எங்கே வெளியே போகிறீங்க? மாமா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். இந்த நேரத்துலையா? ஏன் இந்த நேரத்தில் போகக்கூடாதுன்னு எதனா ரூல்ஸ் இருக்கா என்ன? டே ராக்கி, என்னடா? மா, அவளுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, ஆசைப்படுறா. கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஏமா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, பார்த்து போங்க. சரிம்மா. கிருத்தி, வா போகலாம். சரி மாமா. ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க கண்ணுக்கு நிறைவா இருக்கு இல்லை நீ? ஆமாம் ஆமாம். ரெண்டு பேரும் சமாதானமாக போறீங்க. சண்டை போடாமல் வந்தால் சரிதான். இனி நாங்கள் சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம் பாட்டி. நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ராக்கி, வண்டியை நிதானமாக ஓட்டு. சரி பாட்டி. மாமா, எனக்கு எல்லா ஃப்ளேவர்லேயும் ஐஸ்கிரீம் வேணும். சரி, வாங்கி தரேன், வா. சரி அத்தை. அண்ணி நீங்களே வாங்க, சாப்பிடலாம். என் பொண்ணை என்னமோன்னு நினச்சிட்டேன். ஏன் ரத்தம் தானே. போட்ட பிளான் சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை வச்சே அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கிடணும். அருணா, வாமா சாப்பிடலாம். அம்மா, இப்போ போனாங்கல்ல, ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கு தானே? ஆமாடி, நல்லதாக இருக்கு. நம்ம ஆசைப்பட்டா போதுமா? உங்கள் அண்ணி ஆசைப்படணும்ல, அண்ணனுக்கும் ஓகே ஆகணும்ல. என்னம்மா முட்டாள் மாதிரி பேசுகிற? இவங்கள கல்யாணம் பண்ணின்னு வாழ போகிறாங்க. வாழ போகிறது அவங்க ரெண்டு பேர். அவங்களுக்கு பிடிச்சா போதாதா? அதெல்லாம் நடந்தா பார்க்கலாண்டி. எல்லாம் நடக்கும், நீ ரெடியா இரு. எதுக்கு? இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு. ஐயோ வாமா, நல்ல நல்ல அதுவுமா பிரச்சனையை கிளப்பி விட்டுறாத. நீ இப்படியே ஏனோ தானோ நிறு. ஒரு நாளில் ஒரு நாள் வந்து நிற்குவான் பாரு ராக்கியே. கட்டினா இவ்வளோதான் கட்டுவான்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். நல்லா ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான். அப்புறம் பாஸ்கர், வேலைலாம் எப்படி போகுது உங்களுக்கு? நானா, எல்லாம் நல்லபடியாக தான் போகுது. சரி பாஸ்கர், கல்யாணம் வேறு தள்ளி போயினே இருக்கு. நாளிலேருந்து இந்த கல்யாணத்துக்கான ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்கண்ணா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து இந்த நகை, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துடலாம். இது ரெண்டுமே நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லைண்ணே, இது எல்லாமே லேடிஸ் செக்ஷன் தான். ஆமாம் இல்லை, இதுக்கு நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம். சரியா சொன்னீங்கண்ணே. ஏதோ சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. இந்த ராக்கி அவ்வளவு சீக்கிரமா கிருத்திகா கிட்ட பேச மாட்டானே. என் மனசுக்கு எதுவும் சரியா தோணலை. பைரவி, பைரவி. என்னங்க? என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? டாக்டர் கிட்ட போலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, அதான். விடுமா, மருமக வர வரைக்கும் தானே, அப்புறமா அவ்வளோ நல்ல வேலை வாங்கு. ஐயோ,
ஏண்ணே பாவம் சின்ன பொண்ணு, அவளை நான் அப்படியெல்லாம் பண்ணிடுவேனா? இவ்வளவு நாள் நான் செல்லம் கொடுத்து அவளுக்கு எடுத்தேன்னு எனக்கு ஒரு பேரு. இனி நீ செல்லம் கொடுத்து அவளுக்கு எடுக்க போற. பைரவி, சொல்லுங்க. நாள்ல இருந்து கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரிங்க. முத வேலையா நகையும் கல்யாணத்துக்கு துணியும் எடுத்துடலாம். சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். எப்படியும் அருணாவும் வந்திருக்கா, நல்லதா போச்சு. அவளுக்கும் சொல்லிடலாம். சரிங்க. இப்பதான் கல்யாண கலை வந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணே.